Junction Super Deal up to 50% offer. Sundarapuram Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. Hi, this is Yuki Praveen, Tamil rap and lyric writer. And என்னோட பர்ஃபார்மன்ஸை SS மியூசிக்கில் எக்ஸ்க்ளூசிவாக பாருங்கள். அண்ட் SS மியூசிக் இந்த அன்பிளக்டுன்ற ஷோ வந்து பண்ணுறாங்க இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டுக்காக. ஸோ இது ரொம்பவுமே சப்போர்ட்டிவான விஷயம். ஸோ எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஷோஸ் மேலும் நிறைய வரணும். ஸோ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் ஒரு பெரிய அட்ரஸாகவும் ஒரு பெரிய ப்ரொஃபைலாகவும் இது இருக்கும். மென்ஸ் டே அன்னைக்கு இன்ஸ்டால போஸ்ட் ஒன்று போட்டு தெரிவிச்ச வருத்தம் கீழே ஒருத்தி கமெண்ட் பண்ணி இருந்தா கிளம்பு காத்து வரட்டும். அப்போ பையன் ஒருத்தன் சொன்னா இதை வச்சு பாட்டு எழுதுங்க அண்ணா, இந்த பாட்டை சும்மா எழுதுன்னு பண்ணா நான் ஆதி அப்புறம் அக்ரமன் ரூட் இன்னும் சில பேர்லாம் சேர்ந்து ஹிப்ஹாப் தமிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து ரீசெண்டாகவும் வந்து பிஃபோர் ஐ ஃபேட் அவே அப்படின்னு ஒரு மியூசிக் வீடியோ வந்து அதுவுமே வந்து எனக்கு தானாக தேடி வந்த ஒரு வாய்ப்பு தான். வேடன், அறிவு இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூடலாம் ஒர்க் பண்ணணுன்ற ஒரு ஆசை அதிகமாக. மாட்டுக்கார ஏன் அடிச்ச, கண்ணுக்குட்டி அழுதுச்சு நான் அடித்தேன், கண்ணுக்குட்டி ஏன் அடிச்ச, எறும்பு கட்டிச்சு நான் அழுதேன், நான் வந்து அடிச்சுட்டேன். ரீசெண்டாக ஹிப்ஹாப் தமிழாவோட மியூசிக்கில் மூக்குத்தி அம்மன்லேயும் ஒரு சாங் எழுதியிருக்கேன். ஸோ வந்து இது ஒரு பேக் ஸ்டேஜ்லேயே இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்காக ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருக்க ஒரு ஆர்டிஸ்ட் தான் நான். கவலைப்பட்ட வேணா அடுத்தவங்க தோளில் தான் காலை வச்சு மேலே வந்த ஆளு நான் இல்லை. நான் சூசனாத புள்ள, என் குடும்பத்தையும் பார்க்கணும், உலகத்தையும் ஜெயிக்கணும். டேய் அதால செய்யறேன் பேர் சொந்த செலவில் சூனியோ. நான் ஒரு குப்பத்து ராப்பர். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது தான் விஷயம். கிடைச்சதுன்னா ஆப்ஷன்ஸ் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் தான் நான். தோல்வி முதல் பாட்டி எதிரிக்கு கூட்டு பாட்டில் அடி, எதிரல்ல இல்ல பெடல் அடி, கம்பு தேவையில்ல காலால உரியடி. சுத்துற போதிலே அப்பிட்டோ எடுத்தல் நன்று, முழு திறமைய பயன்படுத்தி நீ தோத்தாலும் நில்லு நிமிர்ந்து, குழப்பம் நெருக்க குடும்பம் வெறுக்க கனவை நீ மறந்து, பள்ளத்தில் உன்னைய புதைத்து வைத்தாலும் உடைத்து உயிர் தெழுந்து, கல்லாட்டம் ஆடிய முன்னுக்கு வந்துட்டு கல்லாட்டம் பண்ணாத ஒதுங்கு, உள்ளத்தால் உண்மையால் மெல்லத்தை ஜெயிச்சாலும் கிடைக்கும் வெற்றி அழகு, பரம பதம் போல் வழக்கத்தா சர்வமோ எனியோ சேர்ந்துட்டு மாயோ, 98ல நிக்கிற பக்கத்தில் பாம்பு நீ போடாத தாயோ, மனசு வலிக்குதா மரண உன்னை அழைக்குதா, திரும்பி நின்னு திமிரி சொல்லு சாக பிறந்தவனா இல்ல சாதிக்க வந்தவன் சோதிக்க வேறால பாரு, முன்பச்ச கால நான் பின்னக்க மாட்டேன், சோதனை வந்தாலும் சோறில்லை என்றாலும் never give up மந்திரம், விரட்டி அடிக்கும் கூட்டம் உன்னை பயம் கொடுத்தோம், விரட்டி கண்ட இதயம் மேலு உன்னை பலப்படுத்தோம், ஒற்றுவார் போட்ட தூற்றுவார் தூற்ற எதையும் பொருட்கொள்ளாமல், மரதன் ஓட்ட பந்தயம் ஓடி எங்கையும் இல்லாமல், வரட்டு நெருக்கடி வரமே மீறி முறியடி, புற கண்ணித்துணை தண்ணி ஒருக்கெல்லாம் புன்னகையால் கொண்டு செல்படி, தோல்வி முதல் பாட்டி எதிரிக்கு கூட்டு பாட்டில் அடி, எதிரல்ல இல்ல பெடல் அடி, கம்பு தேவையில்ல காலால உரியடி. பெரியது உலகம் சிறு புள்ளிதான், அதனுள் வாழும் நீயும் நானும் சமுத்திரத்தில் விழுந்த மழையின் துளியை போல், நரிகள் வாழும் காட்டின் நடுவில் சிக்கி தவிக்கும் எலியை போல், எனினும் முந்தன் கையில் உலகம் என்று கடவுள் உலகை படைத்தாரா இல்லை மனிதன் அவரை படைத்தானா, இந்த கேள்வியால் சிந்தை குழம்புது உலகின் முடிவது உலகம் எது, குரங்கில் இருந்து வந்தோம் எனில் குரங்கு எனினும் குரங்காய் கிடக்குது, முடிவெட்டே உன் பாத்திரத்தை நிரப்பிடு, கொடியது விதி வலியது மதி கையில் எடுத்ததை ஜெயித்திடு, உன்னில் நிலைத்திடு பிழை திருத்திடு, தினம் தவித்திடு தினம் செலுத்திடு, களம் உனக்கென அவன் படைத்தது தீரன் பிறப்பில் இல்லை உழைத்திடு, பிறர் பேசும் பரிகாசம் அவமானம் யாவும் அழித்திடு, உடையும் இலையில் அமரும் பறவை மனதில் அச்சம் இல்லை, துணிச்சலோடு தொடர்ந்து ஓடி இமயம் உச்சம் இல்லை, புயலை தாண்டி உயர பறக்கும் கழுகின் ஆற்றல் வாயம், வசதியான வட்டத்தை தாண்டி வாவும் வாழ்க்கை மாறும், இரவுமாய் மனித வாழ்க்கை அமைந்தது, இடையில் வாழும் சிறிய காலம் சிறந்த தாய் அமைத்திடு, இறைவன் ஒருவனுக்கு மட்டும் தலையை வணங்கிடு, புரிந்தாலும் தாழாதே திடமாய் நீ தலை நிமிர்த்திடு. நிகமதை நீ உன் கண்களில் மட்டும் தினம் காண்பது
விட்டு விட்டு நிரசன தில்லிட வேட்டிட வெட்டி கொண்டு ஏற்றிட பகைவனை வீட்டிட போராடு வெல்லும் வரை கலை ஒரு போட்டலும் போரிடு உயிருள்ள வரை உயிர் போனாலும் என்னாலும் கலையணியாதது வெளிச்சத்தை மறைத்திடு மேகத்தை கலைத்தின் சமயத்தில் மொழி கொண்டு என் வரியில் மந்திரமது முதல்வது தனித்துவத்தின் மகத்துவம் அது தெரிந்தது முகங்கள் பல கோடி ரேகை வெவ்வேறு தளங்கள் பல்வேறு துணிந்து முன்னேறு தளங்கள் இல்லாமல் சிகரம் கிடையாது முடங்கி நிற்காமல் இறங்கி விளையாடு வழிகள் இல்லாமல் எளிதாய் வேலை நிறுத்தால் சொல் வாரிச கதைகள் பிறகாது மனசு வலிக்குதா மரண உன்ன அழைக்குதா திரும்பி நின்னு திமிரி சொல்லு சாக பிறந்தவன் இல்ல சாதிக்க வந்தவன் சோதிக்க வேறால பாருன்னு முன்வச்ச கால நான் பின்னக மாட்டேன்னு சோதனை வந்தாலும் சோரில என்றாலும் never give up மந்திரம் விரட்டி விரட்டி அடிக்கும் கூட்டம் உன்ன பயம் கொடுத்தோம் விரட்டி கண்ட இதயம் மேலு உன்ன வரப்படுத்தோம் ஒற்றுவார் போட்ட தூற்றுவார் தூற்ற எதையும் பொருட்கொள்ளாமல் மரதன் ஓட்ட பந்தயம் ஓடி எங்கையும் இல்லாமல். என் பேர் யுகி பிரவீன். I'm a rapper and lyricist since 2008. கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமா நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். பேக் இன் 2008 வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதும் சென்னையில் ரேப்பர்ஸே கிடையாது. கைவிட்டு எண்ணிடலாம், ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ காலேஜ் டைமில் ஃபுல்லாக இங்கிலீஷ் சாங்ஸ்லாம் கேட்டு அப்படி ரேப் எழுத ஆரம்பிச்சது தான். ஸோ அப்போ ஆக்குட்டில் வேறு யார் ரேப்பர்ஸ் இருக்காங்கன்னு தேடும் போதும் சென்னையில் ஃபியூ ரேப்பர்ஸ் வந்து கண்டுபிடிச்சி நாங்கள்லாம் ஒரு மீட் பண்ணோம். மீட் பண்ணி நம்ம எதுக்கு தனித்தனியாக பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம ஒன்றா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான், ஆதி, அப்புறம் அக்ரமன், ரூட், இன்னும் சில பேர்லாம் சேர்ந்து ஹிப்ஹாப் தமிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் நிறைய காலேஜஸில் பர்ஃபார்ம் பண்ணோம், ரேடியோ ஷோஸ், டிவி ஷோஸ், அந்த மாதிரி நிறைய இடத்துல பர்ஃபார்ம் பண்ணோம். மழையே மழையே ஏன் பெஞ்ச புல்லு வளர நான் பெஞ்சேன் புல்லே புல்லே ஏன் வளர்ந்த மழை தின்ன நான் வளர்ந்த மாடே மாடே ஏன் தின்ன மாட்டுக்காரன் அடிச்சான் நான் தின்ன மாட்டுக்கார ஏன் அடிச்ச கண்ணுக்குட்டி அழுதுச்சு நான் அடிச்சேன் கண்ணுக்குட்டி ஏன் அடிச்ச எறும்பு கடிச்சிச்சு நான் அழுதேன் எறும்பு ஏன் அழுதேன் நான் வந்து அடிச்சுட்டேன். மிக்ஸ் டேப்ஸ் பண்ணோம், சில ட்ராக்ஸ்லாம் பண்ணி எல்லாமே வந்து ஒரு 2012 வந்து பேண்ட் வந்து கொஞ்சம் செப்பரேட் ஆயிடுச்சு. எல்லாம் வேறு கமிட்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு எனக்குமே வந்து பர்சனல் கமிட்மெண்ட்ஸ், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால 2012 வந்து நான் ஹிப்ஹாப் தமிழாலேருந்து வந்து தனியாக ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் நான் அதை பாஸ் பண்ணிவிட்டு மியூசிக்லேருந்து ஒரு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து 2015 நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்புறம் ஆதி வந்து தனியாக ஹிப்ஹாப் தமிழாவா இன்னைக்கு வேறு லெவலில் இருக்கார். அவரோட தனிப்பட்ட உழைப்பால் தான் அவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. ஸோ நான் என்னை பற்றி சொல்லணும்னா 2015 திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னால் ஃபுல் டைம்லாம் பண்ண முடியல. நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்லாம் இருந்ததுனால ஒரு கார்ப்பரேட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு கிடைக்கிற சில டைமில் நான் மியூசிக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹிப்ஹாப் நான் விடணும்னு நினச்சாலும் ஹிப்ஹாப் என்னை விடல. தொடர்ந்து ஹிப்ஹாப் வந்து ஏதாவது வந்து என்னை அட்டாக் பண்ணிகிட்டே தான் இருந்தது. ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சாலும் அப்படி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது வரைக்குமே நான் ஒரு 30 சாங்ஸ் நான் லிரிக்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ ஒரு 10 இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 5 படங்களில் ரேப் பண்ணியிருக்கேன். நாங்கள உயிரினோம் எங்களை யாருமே மதிக்கல, தாங்கள் எங்க சில ஃபேக் ஃபெமினிஸ்டையும் அலப்பற. நாங்கள லிவிங் திங் எங்களை யாருமே மதிக்கல, தாங்கள் எங்க சில ஃபேக் ஃபெமினிஸ்டையும் அலப்பற. மென்ஸ் டே அன்னைக்கு இன்ஸ்டால போஸ்ட் ஒன்று போட்டு தெரிவிச்ச வருத்தம். கீழே ஒருத்தி கமெண்ட் பண்ணி இருந்தா கிளம்பு காத்து வரட்டும். அப்ப பையன் ஒருத்தன் சொன்னா இதை வச்சு பாட்டு எழுதுங்க அண்ணா, இந்த பாட்டை சும்மா எழுதுன ஃபன்னா. நதர் தென் make some nice feminism, make some nice feminism, make some nice feminism, make some nice feminism, hey feminism, make some nice feminism, make some nice அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணும், அது வர நாங்க சிங்கிளா தான் கிடக்கணும். அப்பா வாங்கி வச்ச கடனெல்லாம் அடைக்கணும், இது தாண்டா மென்னிசை இலக்கணும். நாங்க வேலை செஞ்சு சம்பாரிச்சது ஃபேமிலிக்கு, வீட்டில் வந்தா கூட நிம்மதி இல்லாமலைக்கு. பிச்சை காசை போடுறாப்பா ஹைக்கு, பில்ஸ் எல்லாம் போக சில்லறதான்ப்பா கைக்கு. ஆபத்து வந்த நாங்க தாண்டா பலியாடு, அப்ப மட்டும் ஆண் பெண் சமம் கிடையாது. ஹேஷ்டாக் பென்டூன்னு எழுதி காட்டு போர்டு, சுத்தி பாரு வந்த காக்கா கூட கவனிக்காது. உமன்ஸ் டேனா செம்ம செலிப்ரேஷன் இருக்கும், மென்ஸ் டேனா ட்ரோல்ஸ் பண்ணி மீம்ஸ் தாண்டா பறக்கும். ஈவ் டீசிங் உன்னை போலீஸ் பிடிக்கும், ஆடம் டீசிங் நான் ஊரே தான் சிரிக்கும். மேக் சம் நைஸ் ஃபெமினிசம், make some nice feminism, make some nice feminism, make some nice
Make some nice for many some. Make some nice for many some. Make some nice for many some. Make some nice for. நாட்டில் பெண்களுக்கு எதிரா பல நடக்கும் சங்கம் அப்ப தூங்கின்னு கிடக்கும் பீப் பொண்ணு பாட்டுல போட்டா நீ பாட்டுன்னு சொல்லி தைய தக்கான்னு குதிக்கும் பசங்க குடிச்சாக்கா குடிகார பையன் பொண்ணுங்க குடிச்சாக்கா இப்பெல்லாம் ஃபேஷனா அம்மா பேச்ச கேட்டா அம்மா பையன் பொண்டாட்டி பேச்ச கேட்டா பொண்டாட்டி தாசனா வீட்டுல கடந்தாக்கா சோம்பேறி ஊரை சுத்தி திரிஞ்சாக்கா ஊதாரி லைட்டா கேள்வி கேட்டா சந்தேக பிடாரி கண்டுக்காம ஃப்ரீயா விட்டா கேன கேப் மாறி பசங்க கட்டி விட்டா பொல்லாதது பொண்ணுங்க கட்டி விட்டா ஃப்ரீயா விடு எங்களுக்கும் கற்பு இருக்குது எங்க சங்கம் இது வன்மையாதான் கண்டிக்குது ஏய் மேக் சம் நைஸ் ஃபார் மென்னிசம் மேக் சம் நைஸ் ஃபார் மென்னிசம் மேக் சம் நைஸ் ஃபார் மென்னிசம் மேக் சம் நைஸ் ஃபார் மேக் சம் நைஸ் ஃபார் மென்னிசம் Make some nice for many-some. Make some nice for many-some. Make some nice for. நிறைய சாங்ஸ் வந்து நான் தான் எழுதுனேன்னு தெரியாது. ஒரு பயங்கரமான ஹிட்டான ட்ராக்கு எல்லாருக்குமே தெரிய வர ட்ராக்காக இருக்கும். ஆனால் ஆர்டிஸ்டாக பின்னாடி தான் இருக்க மாதிரி இருக்கும். இவர் எழுதினாரு அப்படின்ற மாதிரி தெரியாது. சொல்லப்போனால் இந்த அட்டில் எல்லா சாங்ஸும் நான் தான் எழுதியிருந்தேன். ஹாஸ்டல், அசோக் செல்வன் படம் ஹாஸ்டல்ன்ட்டு, அப்புறம் கப்பல், காஞ்சனா 2ன்ற படங்கள்லாம் ரேப் பண்ணியிருக்கேன். இன்னும் ரிலீஸ் ஆக வேண்டிய நானா, அப்புறம் ரீசெண்டாக ஹிப்ஹாப் தமிழாவோட மியூசிக்கில் மூக்குத்தி அம்மன்லேயே ஒரு சாங் நான் எழுதியிருக்கேன். ஸோ வந்து இது ஒரு பேக் ஸ்டேஜ்லேயே இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்காக ரொம்ப நாளாக ஒரு ஏங்கிட்டு இருக்க ஒரு ஆர்டிஸ்ட் தான் நான். என்னன்னா வந்து எனக்குள்ளேயே எப்போவுமே வந்து ஒரு குரல் கேட்டுகிட்டே இருக்கும். லேட்டானா என்னடா பார்த்துக்கலாம், வெயிட்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதனால தான் வந்து மியூசிக்கை நான் விடாமலே நான் தொடர்ந்து நான் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இப்போ வந்து ரீசெண்டாகவும் வந்து பிஃபோர் ஐ ஃபேட் அவே அப்படின்னு ஒரு மியூசிக் வீடியோ வந்து அதுவுமே வந்து என்னை தானாக தேடி வந்த ஒரு வாய்ப்பு தான். இனாரா ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து அந்த ஆஃபர் எனக்கு கிடச்சிது. சுரேஷ் பத்மநாதன் சார் ப்ரொடியூஸ் பண்ணி, அவங்க டாக்டரும் நான் அக்ஷிதா சுரேஷ் ஒரு எக்ஸலண்ட்டான சிங்கர், அவங்க ஃபியூச்சர் பண்ணி அவங்களும் சேர்ந்து ஒரு ஆல்பம் பண்ணோம். அது சரிகமா தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கு. நியர்லி 1 மில்லியன் வியூஸ் அடிக்க போகுது. இப்போது ஒரு நல்ல எக்ஸ்போசர் கிடச்சிது அதனால் எனக்கு. நான் ஒரு குப்பத்து ராப்பர், நான் ஒரு குப்பத்து ராப்பர், நான் ஒரு குப்பத்து ராப்பர், குப்பத்து ராப்பர். எதிர் வீட்டு ஆங்கிலோண்டன் பையன் கூட கூட்டு அடிக்கடி ஹிப்ஹாப்பு பாட்டு பல கேட்டு ஹிப்ஹாப்புல நானும் ஊறி புட்டேன், குப்பத்து ராப்பரா மாறி புட்டேன். பொடி ரவுண்டு மிட்டாய், வேர்க்கடலை, கமரு கட்டண, ஜல்லிக்கட்டு, ஜவ்வு மிட்டாய், பொட்டை வட்டை, பொட்டி கடை, பொட்டல வட்டை, காப்பி சுக்காப்பி, அப்போ இடியாப்போ, சர்க்காரு தர்பாரு, எங்கூரு பெரம்பூர், சூடா தோசை, கறி குழம்ப ஊத்து, சலீம் கடை, ஹலீம், ஜிகிரு தண்டா தூத்து. முஸ்லீம்னா தீவிரவாதி நாட்டுல தான் பின்போம், நாங்க பாஷா பாய் வீட்டுல தான் பிரியாணி தின்போம். முக்கோண சர்க்கிள், கவ்வாப்பு கற்கில், தாசமகான் பீஃபு, கம்பி கறி டாப்பு, ஏகப்பட்ட ராப்ப சுண்டு யுக்கின்னா மாப்பே. குப்பத்து ஸ்டைல்ல கேள் தமிழ் ஹிப் ஹாப்பே, கேட்டுக்கோ குப்பத்து ராப்பர் பார்த்துக்கோ. குப்பத்து ராப்பர் சாருதான், குப்பத்து ராப்பர், குப்பத்து ராப்பர். நான் 7வது படிக்கும் போது ஏதாவது சினிமா பாட்டில் ஏடா கூடமாக மாத்திப்பான் அல்லே. நான் ஸ்டாண்ட படிக்கும் போது மிஸ்ஸை பத்தி டிஸ் சாங் பண்ணி டிஸ் கண்டினியூடு அண்ணன் ஸ்கூல்ல நான் காசுக்காக பண்ணலடா. இப்போ எனக்கு உயிராந்து ராஜா ஸ்டைல்ல சொல்லட்டுமா, தோல்வியாவது மயிராவது பெருப்புகள் ஏறும் போது சேரும் போது மஜா மிட்டா, நம்பிக்கை எனக்கு போன் விட்டா, தெரிக்க விடுவ சைலண்டா. 1க்கு அப்புறம் 2க்கு அப்புறம் 3க்கு அப்புறம் 4 5 லைஃப் ஒரு சேலஞ்சு செஞ்சு விட்ட சீனா. 4க்கு அப்புறம் 5க்கு அப்புறம் 6க்கு அப்புறம் 7 8 காசு இல்லாத வேலட்டு கவலைப்பட்ட வேணா. அடுத்த தோளுல தான் காலை வச்சு மேல வந்த ஆளு நான் இல்ல, நான் சூசனாத புள்ள. என் குடும்பத்தையும் பார்க்கணும், உலகத்தையும் ஜெயிக்கணும் டேய், அதால செய்யறேன் பேர் சொந்த செலவில் சூனியம். நான் ஒரு குப்பத்து ராப்பர், நான் ஒரு குப்பத்து ராப்பர், நான் ஒரு குப்பத்து ராப்பர், நான் ஒரு குப்பத்து. தொலைஞ்சு போச்சு ஹாப்பியோ, வேலை செய்யற பிபியோ, என் கூட பக்கபலமா நிக்கிறாரு போபோ. 18 வருஷம் பழக்கம் தெரியும் எங்களின் காம்போ, எப்போதும் குறையாது ஹிப்ஹாப்பின் மோகம். கிரிக்கெட்டுனா நான் டோனி ஆகணும், கராத்தேனா நான் ப்ரூஸ்லி ஆகணும், சதுரங்கன்னா அதுல ராணி ஆகணும்,
பிஸ்னஸ்னா அம்பானி ஆகணும், நான் ஏறும் பாதையெல்லாம் ஏணி ஆகணும், நான் போடும் சீடி எல்லாம் போனி ஆகணும், ராப் ஸ்டார் இல்ல நான் எமின போல ஆகணும், 10 லட்சம் என்னோட மினிமம் சேலரி ஆகணும். டே ராப்புன்னா செம்ம மாசுன்னு நினைச்சேன், கூறிய பிச்சுன்னு கொட்ட போவது காசுன்னு நினைச்சேன், உள்ளது போச்சு நோலகண்ணா ஆண்டியாக ஆன பின்னும் அடுத்ததா ஒரு பாட்டு பண்ண போனேன். ஸோ கிளுகிழுப்பா இருக்கணும்னா சிட்டுக்குருவி லேகியம், கலகலப்பா இருக்கணும்னா ஏன் பாட்டே வைத்தியம், மீன் பாட்டி வண்டி எங்க ஏரியால பென்ஸ் காரி யூக்கி, நான் சூப்பர் ஸ்டார் தாறு மாறு தக்காளி சோறு நான் தண்ணி அல்லே, எனக்குள்ள 10 ராப்பர் ஊருக்குள்ள கேட்டு பாரு 10 ராப்பர், 3 ரூம் முனியம்மா முனிசிபாலிட்டி ஸ்வீப்பர், அவ கூட சொன்னா மாமா உங்க பாட்டு சூப்பர், நான் ஒரு குப்பத்து ராப்பர், நான் ஒரு குப்பத்து ராப்பர், நான் ஒரு குப்பத்து ராப்பர், நான் ஒரு குப்பத்து ராப்பர். என்னோட அப்கமிங் ஒரு ஆல்பமும் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நானே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால விஷயம் தான் அது. ஏன்னா நான் வந்து குவாலிட்டியில் எப்பவுமே காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு ஆள். ஸோ அதனால தான். ஸோ அந்த ஆல்பம் பேரே வந்து லேட் கமர், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 18 வருஷமாக ஒரு ட்ராவல், எவ்வளோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படி இருந்தாலுமே வந்து அதை விடாமல் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு லேட் கமர் அப்படின்றது தான் ஆல்பம். லேட்டாக வந்தாலுமே வந்து கரெக்டான ஒரு விஷயம் இருக்குன்ட்டு நான் ஒரு விஷயத்த வந்து ரொம்ப பியூராக நம்புகிறேன். அதாவது ப்ரைம் டைம்னு சொல்லுவாங்க சில விஷயத்தில், இந்த ஆக்டரோட ப்ரைம் டைம், இந்த இவங்களோட ப்ரைம் டைம் அப்படின்ட்டு. ஆனால் ஹிப்ஹாப்பில் ப்ளஸ் ரைட்டருக்கு வந்து அந்த ப்ரைம் டைம்னு ஒன்று கிடையவே கிடையாது. தி கீப் எவால்விங் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வாலி சார் பார்த்துருப்போம், வைரமுத்து சார் எல்லாமே. வாலி சார் வந்து எம்ஜிஆருக்கும் பாட்டு எழுதியிருக்காரு, லாஸ்ட்டாக வந்து சிவகார்த்திகேயனுக்கும் பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களோட டேலண்ட்டை மேலும் வளர்த்துட்டு தான் இருக்கும். ஸோ என்னையுமே கம்பேர் பண்ணிங்கன்னா நான் என்ன வந்து எப்போவுமே வந்து என்ன தான் எனக்கு போட்டியாக நான் பார்ப்பேன். நான் 2008 எழுதின சாங்குக்கும் 2015 எழுதின சாங்குக்கும் 2025 எழுதுகிற சாங் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு நாள் நான் டெய்லி ஒரு சாங் எழுதுகிற ஹேபிட் வச்சுருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி வந்து நான் இது வரைக்கும் 1000 ஆஃப் சாங்ஸ் வந்து என்னோட ஹோம் புக்கில் நான் வச்சுருக்கேன். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது தான் விஷயம். கிடைச்சதுன்னா ஆப்ஷன்ஸ் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் தான் நான். சில சாங்ஸ் நான் பர்ஃபார்ம் பண்ணேன், அதெல்லாம் என்னோட அன்ரிலீஸ் தான். மென்னிசம், குப்பத்து ராப்பர், சோயமக்கி, February 30 இப்படின்லாம் சில சாங்ஸ் இருக்குது அந்த லேட் கமர்ன்ற ஆல்பமில். ஸோ இது நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது அன்ரிலீஸ்ன்றதுனால நான் ஜஸ்ட் அந்த அக்காஸ்டிக் வெர்ஷன் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் மியூசிக்கெல்லாம் வந்து இது போபோ சசி மியூசிக் பண்ணுறாரு. இது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்டெண்டட் பிளேவாக இருக்கும். ஸோ சில பேருக்கு நான் தேங்க்ஸ் பண்ணணும் இதில். முக்கியமாக வந்து போபோ சசி உங்களுக்கு தெரியும், குளிர்நூறு, அட்டு, அந்த படத்துக்கெலாம் மியூசிக் டைரக்டர். சபேஷ் முரளி சாரோட பையன், தேவா ஃபேமிலியிலேருந்து. டே 1லேருந்து அவர் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கார். அண்ட் ஏஎம் ரஹமத்துல்லா சவுண்ட் இன்ஜினியர், விஜயாண்டினி சாருக்கு, ஏரமான் சாருக்கு நிறைய பேருக்கு பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் தான் வந்து என் சவுண்ட் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறதுக்கு காரணம் ஏஎம் ரஹமத்துல்லா. ஆக்டர் ஹரிகிருஷ்ணன், அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் கார்த்திக் குணசேகரன், இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அவங்களால நான் இதில் தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்டில் நான் யார் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து வேடன், அறிவு இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூடலாம் ஒர்க் பண்ணணுன்ற ஆசை அதிகமாக இருக்குது. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் ரேப்னு இல்லாமல் ஒரு ரெவல்யூஷன் ஒரு இது இருக்கும். அவங்களோட ஒரு இதுலேயுமே வந்து சாங்கோட லிரிக்ஸுமே வந்து டீகோட் பண்ணலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச லிரிசிஸ்ட் அறிவு, வேடன், ரேப்பரும் கூட. ஸோ அவங்க கூடலாம் வந்து ஃபியூச்சர் பண்ணணுன்னு நல்ல ஆசை இருக்குது. நன்றி, தேங்க்யூ. விரட்டி அடிக்கும் கூட்டம் உன்ன வயம் கொடுத்தோம், விரட்டி கண்ட இதயம் மேலு உன்ன வரப்படுத்தோம், ஒற்றுவார் போட்ட தூற்றுவார் தூற்ற எதையும் பொறுத்தொள்ளாமல், மரதன் ஓட்ட பந்தயம் ஓடி எங்கையும் இல்லாமல். Shera Home Junction Super Deal up to 50% offer. Sundarapuram Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.